ஹாய் காய்ஸ், எல்லாருமே 2 இயர் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. நானும் இதே ஆர்வத்தோடு தான் 2 இயர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே தான் எல்லாருமே இந்த 2வும் சரி, குரூப் 2A குரூப் 2 ரெண்டுமே எழுதுனவங்க எல்லாருமே இந்த மாதம் ஃபுல்லாகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி வந்துடுமோ நாளைக்கு வந்துடுமோ சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதே மாதிரி 1 வாரம் வெயிட் பண்ணோம், 2 வாரம் வெயிட் பண்ணோம், 3 வாரம் வெயிட் பண்ணோம். 3 வாரமே போயிடுச்சு, கிட்டத்தட்ட போயிடுச்சு. இன்னும் அவங்க ரிசல்ட் விடாமல் இருக்காங்க. இன்றைக்கி என்ன 22ஆம் தேதி ஆகிடுச்சு. நாளைக்காச்சும் நாங்கள் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதாவது கன்ஃபார்மாக யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 193 கொஷின்ஸுக்கு ஒரு 145+ போட்டவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒர்க் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. ஆனால் 145க்கு கீழேயும் சரி, ஒரு 135க்கு மேலே இந்த ரேஞ்சில் இருக்கிற மார்க்கில் இருக்கிறவங்க இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். இத்தனைக்கு நாளாக சொல்லப்போனால் நான் ரொம்ப பார்டர் நிலைமையில் இருக்கேன். எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 10% தான் வாய்ப்பு, 10% கூட இருக்கான்னு தெரியல. ஸோ இதனாலேயே நம்மளை ரொம்ப காக்க வச்சிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு விட்டால் கூட பரவாயில்ல, ஒன்று வரதும் இல்லை வரலைன்னா, வந்துச்சுன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் நிறுத்திடலாம். வரலைன்னா திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிடலாம். இவங்க ரிசல்ட் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்து நம்மளை ப்ரெஷர் ஆக்கி விட்றாங்க. இதுதான் நடக்குது. எனிவே சீக்கிரம் ரிசல்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, எவ்வளோ இந்த வருஷம் கேட்டகரி வைஸ் பார்த்தா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு அதாவது 193 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை போடுங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ரிசல்ட்டில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் வேக்கன்சி வேறு எவ்வளோ ஏற்றுவாங்க அப்படிங்கிறது சொல்லவும் இல்லை. வேக்கன்சி ஏற்றுவாங்களா அப்படிங்கிறதே இப்போ ரொம்ப நாள் நெருங்க ரிசல்ட்டு வரதுக்கு நாள் நெருங்க எங்களுக்கு பயமாக இருக்குது. வேக்கன்சி ஏற்றினா கூட எங்களுக்கு ஏதோ அந்த ஒரு 10% அப்படிங்கிறது ஒரு 15-20% ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். எனவே ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிசி லேட் பண்ணாமல் ரிசல்ட் விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு 400 விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் எந்த அளவுக்கு விட போகிறாங்க இப்போ, ஏன்னா 800 இருந்துச்சு, ஆல்ரெடி ஒரு 400 வேக்கன்சி இருந்துச்சு, அதை கேஸ் போட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக வச்சு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் ஒரு 400 வேக்கன்சி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புவோம். பரவாயில்ல அப்படிங்கிறதுனால எனக்குமே இன்னுமே ரொம்ப கன்ஃபார்மெலாம் தெரியலங்க. எனக்கு வெறும் நான் தான் சொல்லலை 10% ஒரு 5% தான் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கும் வெயிட் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும்ல, இது வந்துச்சு வரலன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையாச்சு பார்க்கலாம். இவங்க விடாமையே நம்மளை ப்ரெஷர் படுத்திக்கிட்டே இருக்காங்க. வேக்கன்சி பார்ப்போம், ஒரு 400 விட்டால் பரவாயில்ல. ப்ளஸ் கட் ஆஃப் தான் இன்னும் என்னால் ஒரு ஜீரணிக்கே உங்களை ஒவ்வொரு வீடியோ நானும் நிறைய யூடியூப் சேனல் உங்களை மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட் ஆஃப் போடுறாங்க. அதான் ப்ரிடிக்ஷன் படி 193க்கு ஒரு 142+ எடுத்தாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணிகிட்ருக்கு. உங்களோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் டாடா பாய்.